இப்போ முகுந்து வரதராஜன்னா சொல்லுவோம், அவர் இறந்த பிறகு அவர் ரபேகாவுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, அதுவும் இந்த ஆஃபீஸில் தான். இப்போ வந்து பெஹல்காம் அட்டாக் நடந்துச்சு, அப்போ நேவி ஆஃபீஸர் இறந்தார், அவருடைய மனைவிக்கு இந்த அலுவலகத்துக்கு தான் நாங்கள் பென்ஷன் கொடுத்தோம். இல்லை 2003ஆம் ஆண்டு நடந்த IAS தேர்ச்சி பெற்று அகில இந்திய அளவில் 261வது இடம், தமிழ்நாட்டில் தெரிவு செய்யப்பட்ட 17 பேர்ல 400. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி 30 வருடத்துக்கு முன்னாடி இந்த கண்டோடர்கள்லாம் தமிழர்களே அல்ல, எல்லாமே வேற வேற ஸ்டேட். 30 வருடம் கழித்து நான் இங்கு வந்தேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என்னை அழைத்த பொழுது நான் வந்து இதை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக கருதாம உங்களில் உள்ள ஒருவனாக நினைத்து தான் பேசுறேன். சிறப்பு ஏனென்று சொன்னால், என்னை நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னை படம் போட்டு காட்டியது தினமலர் பத்திரிகை. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பேச்சு போட்டியில் வாங்கிய பதக்கத்தை வெளி உலகத்துக்கு காட்டியது தினத்தந்தி. நான் கல்லூரி காலத்திலே படித்து பல யூனிவர்சிட்டி நடத்திய பேச்சு போட்டிகளில் வெற்றி பெறும் பொழுது என்னை வெளி உலகத்துக்கு காட்டியது தினகரன். இப்படி பல வகையான பத்திரிகைகள் என்னை படம் போட்டு காட்டின. எல்லோரும் கைத்தட்டினார்கள் நான் வாங்கும்போது பரிசு. ஆனால் கல்லூரி முடித்த பிறகு யாருமே கைத்தட்டவில்லை. காரணம், வறுமை என்னை வாட்டி எடுத்தது. யாரும் என்னை அழைக்கவில்லை. சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை எங்கே என்று தேட ஆரம்பித்தேன். ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன். எங்கு வேலை கிடைக்கும் என்று தேடினேன். கல்லூரி காலம் படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு பேச்சு போட்டியில் பேசி பரிசு வாங்கிய போதெல்லாம் அடுத்த நாள் பத்திரிகையை 3 பத்திரிகையை வாங்கி கடையில் காசு வாங்காம வாங்கி அந்த பத்திரிகை தாங்க அப்படி திரும்பி பார்ப்பேன், நம்ம போட்டோ வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி திரும்ப தினத்தந்தியை வாங்குவேன். ஒவ்வொரு பேப்பரும் வாங்கி பார்ப்பேன். கடைக்காரர் என்னப்பா வேணும் பாரு, அண்ணா என் போட்டோ வந்து அந்த பேப்பர் வாங்கலான்னு பார்த்தேன், வரவே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அதே மாதிரி பல முறை நான் இப்படி நடந்த பிறகு வேலை கல்லூரி முடித்து MSc முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போது அப்படி தினந்தோறும் பேப்பரை வந்து நான் கரட்டி பார்ப்பேன். அப்பையும் அதே கடைக்காரங்க கேட்பாங்க, ஊர்லலாம் எங்களுக்கு கிராமம் ஒரே ஒரு பத்திரிகை கடை தான் இருக்கும், என்னப்பா இப்பயும் பார்க்குறேன் பாரு. இல்லை இப்போ வந்து வேலை ஏதாச்சும் எம்ப்ளாய்மெண்ட்ல கிடைக்குமான்னு ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே என்னுடைய வேலை தேடும் படலம் தொடங்கியது. மெடிக்கல் ரப்பாக இருந்து அதன் பிறகு சென்னையில் வந்து ட்ரிபிள்களில் தங்கி 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து அதன் பிறகு ஒரு TRP டீச்சர் ப்ரொடக்ஷன் வச்சு ஒரு டீச்சராக வந்து அதன் பிறகு அப்படியே 4-5 பதவிகள் வாங்கி ஒவ்வொன்று ரிசைன் பண்ணி கடைசியில் 2003ஆம் ஆண்டு நடந்த IAS தேர்ச்சி பெற்று அகில இந்திய அளவில் 261வது இடம், தமிழ்நாட்டில் தெரிவு செய்யப்பட்ட 17 பேர்ல 400. நான் எதுக்கு இதை பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு செய்யலாம், எவ்வளவு இது என்ன பெரிய சாதனைங்களாம். எனக்கு எதுக்கு உங்களுக்கு உதவுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா ஒரு மனிதன் எந்த உயரத்தில் இருக்கின்றான் என்பது முக்கியம் கிடையாது. 40 அடி ஃப்ளோர் இருக்கு, 40 ஃப்ளோர் இருக்கு. மும்பைலாம் பார்த்தீங்கன்னா 42 ஃப்ளோர்லாம் இருக்கு அடுத்த மாடி. யாராவது கொஞ்சம் 40வது ஃப்ளோர்லேருந்து 42வது ஃப்ளோர் வரைக்கும் கை காட்டுனா அது சாதனை கிடையாது. கால் இல்லாதவன் கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து லிஃப்ட் இல்லாம படிக்கட்டிலே ஏறி 40வது ஃப்ளோர்ல இருந்து கை தட்டுறான் பாருங்க, அவனுக்கு தான் மதிப்பு, அவனுக்கு தான் மரியாதை. நம்ம எல்லாம் நம்ம கீழே இருந்து கால் இல்லாம கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளாள். நீங்கள் முயற்சி செய்து மேலே செய்தால் உலகம் பாராட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சரி, இப்படி தொடங்கியது வாழ்க்கை. அப்படியே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். டெல்லியெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் 2022ஆம் ஆண்டு இந்த அலுவலகத்தில் கண்ட்ரோலராக டிஃபென்ஸ் சப்போர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி 30 வருடத்துக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோலர்கள்லாம் தமிழர்களே அல்ல, எல்லாமே வேற வேற ஸ்டேட். 30 வருடம் கழித்து நான் இங்கே வந்தேன். வந்த பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, சார் இது மாதிரி வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு நிறைய ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒவ்வொரு முறையும் நான் உறங்குவதற்கு முன்பு நம் நாட்டு மக்களுக்கு என்ன செய்வது என்று யோசித்து நிறைய செஞ்சுருக்கோம். எப்படின்னு சொன்னால், இந்த பென்ஷன் சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், நாளைக்கு ஒரு நியூஸ் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் எழுதணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்.
இதுவரை பென்ஷனுக்கு வந்து பிசிடிஏ பென்ஷன் அலகாபாத், இப்போ வந்து பிரயாக்ராஜ்னு சொல்கிறோம். அங்கே தான் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் யார் ரிட்டையர் ஆனாலும் அவங்களுக்கு எல்லா ஜாதகமும் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் பென்ஷன் தருவாங்க. அவங்க இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி, இறந்தால் அவங்களுடைய தாய்க்கோ மனைவிக்கோ பென்ஷன் தருவாங்க. இப்போ முகுந்து வரதராஜன்னா சொல்லுவோம், அவர் இறந்த பிறகு ரபேகாவுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. அதுவும் இந்த ஆஃபீஸில் வந்து நடக்குது. இங்கே தான் பென்ஷன் கொடுக்குறோம். அவங்க பேப்பர்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ வந்து பெகல்காம் அட்டாக் நடந்துச்சு. அப்போ நேவி ஆஃபீஸர் இறந்தார். அவருடைய மனைவிக்கு இந்த அலுவலகத்துக்கு தான் நாங்கள் பென்ஷன் கொடுக்குறோம். இத்தனை நிகழ்வுகளை, முக்கியமான நிகழ்வுகளை இந்த அலுவலகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியவில்லை. எனக்கு ஒரு டிஃபென்ஸுங்கிற அந்த பிராண்டில் நிறைய மாஸ்க் ஆகிடும். இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக சொல்லும்போது என்னென்னா, இதுக்கு முன்னாடி அந்த அலுவலகத்தில் இருந்ததை நாங்கள் நிறைய நல்லா ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி அரசாங்கமே அதை மாற்றி, அதாவது ஃபேமிலி பென்ஷன், இந்தியா முழுக்க ஃபேமிலி பென்ஷன் யாரெல்லாம் இறந்தாங்களோ அதெல்லாம் கொடுப்பதற்கு சென்னையை தேர்ந்தெடுத்து அலகாபாத்திலேருந்து ஆஃபீஸை ரெண்டாக்கி அந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி சிடியை சென்னையில் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரியில் ஒருவன் இறந்தாலும் சரி, காஷ்மீரில் இறந்தாலும் சரி, அவர்களுக்கு பென்ஷனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சென்னை அலுவலகத்தில் தான் செல்கிறது. அதனுடைய ஒரு முன்னோட்டமாக பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மாசத்துல ஒரு நாள் அங்கே வந்து ஊருக்கு போய் நாங்களே மக்களை பார்த்து பென்ஷன்களை பார்த்து ஒரு 1000-500 பேருக்கு அவங்க குறைகளை தீர்த்து வந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் வாரந்தோறும் காஃபி வித் கண்ட்ரோலர் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு எந்த டிஃபென்ஸ் பென்ஷனை வேணாலும் என் அலுவலகத்துக்கு திங்கட்கிழமை வரலாம். எந்த குறைகளாக இருந்தாலும் 1 to 1 அவங்களோட நேராக உட்கார்ந்து பேசி அவங்களுடைய குறைகளை கேட்டு ஒரே வாரத்துக்குள்ள நிவர்த்தி செய்யணும். இதுக்கு பேர் காஃபி வித் கண்ட்ரோலர் ப்ரோக்ராம். 1 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கு. இதையும் மீறி நிறைய செய்யணுங்கிறதுனால இன்னும் அடுத்து எப்படி மக்கள்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 1 வருஷமா மத்திய அரசாங்கத்திடம் சொல்லி இதுக்காக தான் டெல்லி போயிட்டு நேற்று நான் விடிய காலில் தான் வந்தேன். மிட் நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி நேற்று வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரை பார்த்து இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னது டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. 30ஆம் தேதி ஜூன் மாதம் திருச்சியில் மிகப்பெரிய குறைதீர்ப்பு முகாம் நடைபெற போகிறது. குறைந்தது 5000 பென்ஷனர்கள் வருகிறார்கள் ஒரு எஸ்டிமேட்டடு. அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வர்றாங்க, வந்து இனாகுரேட் பண்ணுறாங்க. அதை கூட 6 மொபைல் வேன் அங்கேருந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த 6 மொபைல் வேன் ஸ்பர்ஸ் வேன்னு சொல்கிறோம், அதாவது பென்ஷன் வேன், அதாவது மொபைல் மெடிக்கல் கேம்ப் மாதிரி. இந்த பென்ஷன் ஒவ்வொரு வேன்லையும் ஒரு 4 பேர் எங்களுடைய ஸ்டாஃப் பென்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த வேனில் வந்து லேப்டாப் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், பிரிண்டர் இருக்கும், கார்னியா ரீடர்ஸ் இருக்கும், பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் இருக்கும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லாமே எக்யூப்டாக இருக்கும். நேராக இந்த வேன் திருச்சியிலேருந்து 6 வேனு புரியுது, தமிழ்நாடு முழுக்க போகுது. ஒவ்வொரு கிராமமாக சென்று ஒவ்வொரு வீடுதோறும் சென்று நீங்கள் வந்து டிஃபென்ஸ் பென்ஷனராக உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா இருந்தால் அதே இடத்துல தீர்த்துட்டு வரப்போகுது அந்த வேன் அப்படிங்கிற ஒரு நாவல் கான்செப்ட் தான் சொல்லி டிஃபென்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டு அந்த 6 வேனை ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறதுக்கும் 5000 பென்ஷனர்களுக்கு பேசுவதற்கும் அங்கு உள்ள குறைகளை 5000 நபர்கள் அங்கு ஒருவர்களுக்கு அன்றே உடனடியாக தீர்வு கொடுப்பதற்கும் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மதிப்புள்ள செக்குகளை நான் கொடுக்க போகிறோம். இதுவரை ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 நிகழ்வுகளை நடத்துவாங்க. டிஃபென்ஸ்ல அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் எடுத்துக்கொண்டவுடைய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேலே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம மக்கள் வர வேண்டிய பணம் வருமா வராதான்னு தெரியாது. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸ் மாறிட்டே இருக்கு. 2012 வரையும் ஒரு நபருக்கு 2 பென்ஷன் கிடையாது. ஏன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, ஆர்மியில் ஒர்க் பண்ணுவாங்க, டிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுவாங்க, 2 ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பென்ஷன் தான் வாங்கணும் அப்படின்னால ஆர்மி பென்ஷனே வாங்காமல் விட்டுருவாங்க. வாங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷன் இல்லைன்னா பியூசி பென்ஷன் எது அதிகமாக இருக்கோ அதை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2012 வந்த ஆர்டர் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நபர்களுக்கும் 2 பென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்தது. அந்த ஆர்டர் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. இன்னும் நிறைய நபர்கள் ஒரு பென்ஷனே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். போன மாதம் ஒரு நபர் வந்து எனக்கு கிடைக்குமா ஒரு பென்ஷன் கிடைக்கும் போது பார்த்த பிறகு 2 பென்ஷன் கிடைக்குமேன்னு சொல்லி உடனடியாக ஒரே டிஓ லெட்டர் போட்டு எஸ்பிஐக்கு அனுப்புனா எஸ்பிஐ 24 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இம்மிடியேட்டாக வித்தின் 24 hours they got 24 lakhs as arrear and 50,000 as a pension, second pensions. இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி 2012க்கு முன்ன பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய குழந்தைகள் வந்து ஸ்பெஷல் சைல்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் கிடையாது இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் சைல்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ மகள் வந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் கொடுக்க முடியாதுன்னு இருந்துச்சு, இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சட்டத்திட்டங்கள் மாறி இருக்கிறது. அதை போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறது கிடையாது. ஏன்னா பென்ஷன்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும், திடீர்னு அவங்க இறந்து போன பிறகு அவங்களுடைய மனைவிக்கோ தாய்க்கோ யாரை தொடர்பு கொள்வது, எங்கே பேசுவது, எப்படி சொல்வது ஒன்றுமே தெரியாது.
கிடைக்காது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்கும். ஒரு பென்ஷனர் போய் பென்ஷன் வேணும்னு சொல்லி கலெக்டர் கேட்டால் கொடுக்க முடியுமா? கலெக்டர் செய்ய முடியுமா? எஸ்பி செய்ய முடியுமா? சிஎம் தர முடியுமா? கவர்னர் தர முடியுமா? யாரும் தர முடியும்? யாருமே தர முடியாதுங்க. கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் சென்னை தான் தர முடியும். அதை வந்து நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களா, இட்ஸ் பர்குலேட் த மெசேஜ். இன்னைக்கு காஃபி வித் கண்ட்ரோலர்லாம் வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மூக்கன் கார்னர் ஒவ்வொரு மூலையிலேருந்து வந்துடுறாங்க. கேட்கும்போது நான் சிவகாசியிலேருந்து வந்தாங்க, ராமேஸ்வரத்துலேருந்து வந்தாங்க, ஹோசூர்லேருந்து வந்தாங்க, தென்காசிலேருந்து வந்தாங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க, தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்கிறாங்க. எப்படிமா வந்தாங்கன்னா சொல்கிறாங்க டிவி சேனலில் பார்த்து வந்தாங்க. ஸோ அப்படி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த நியூஸை பார்த்துட்டு எதுவுமே தெரியாமல் தேனாம்பேட்டையில் ஒரு அலுவலகம் இருக்குங்கிறத ஒரு பிராண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நேராக வந்து சொல்கிறாங்க. இதை விட பியூட்டி என்னன்னா, ஒரு அம்மா சொல்கிறாங்க, டிவியில் பார்த்தா ஒரு ஐயா பேசினாரு, இது மாதிரி தேனாம்பேட்டையில் எங்கள் அலுவலகத்துக்கு வாங்க, உங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு சொல்லி சொன்னார். இந்த பேச்சை கேட்டு வந்துட்டாங்கிறாங்க. பக்கத்து உள்ள பென்ஷன் சொன்னாங்க. அந்த ஐயா வேற எந்த ஐயா உண்டு, இந்த ஐயா தாங்கிறாங்க. ஐயா சாமின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு கட்டி கொடுக்குறாங்க. ஸ்ரீ பாருங்க, 2 விதமான மகிழ்ச்சிக்கு மனுஷன். வாழைப்பழம் சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், இதெல்லாம் தானே அனுபவிக்கும் போது தனக்கு உள்ளக்கூடிய மகிழ்ச்சி. இது வந்து செல்ஃப் ஹாப்பினஸ். இன்னொரு ஹாப்பினஸ் இருக்கு. அந்த வாழைப்பழத்தை தான் சாப்பிடாம அம்மா வந்து பசியாக இருக்கிற அம்மா பசியாக உள்ள குழந்தைக்கு கொடுத்துட்டு, இல்லைப்பா நான் சாப்பிட்டேப்பா நீ சாப்பிடுப்பா அப்படின்னு பொய் சொல்லுவாங்கல்ல. அந்த பொய் சொல்லி குழந்தை சாப்பிட்ட பிறகு குழந்தை முகத்தில் ஒரு மனம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அது 2வது வகையான ஹாப்பி. அது டெரைவ்டு ஹாப்பினஸ். தட் இஸ் ஏ டிவைன் ஹாப்பினஸ். அதான் கடவுளுடைய ஹாப்பினஸ். உங்களுடைய சேவைகள் எல்லாமே டெரைவ்டு ஹாப்பினஸ், கடவுளுடைய சேவைகள். நீங்கள் ஒரு அட்ரஸ் பண்ணி ஒரு செய்யும்போது உங்களால் பல நபர்கள் பயன்படும் போது அதுக்கு முக்கியமான நபர்கள் நீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு டயத்தில் வந்து பத்திரிகை ஆண்டது இந்த உலகத்தை. அதன் பிறகு டிவி, இன்னைக்கு வந்து யூடியூப்ஸ், டிஜிட்டல்ஸ் மீடியா. இன்னைக்கு யூடியூப்ஸில் ஒரு செய்தி பரவுதுன்னா பர்குலேட் ஆகி ஃபுல்லாக பரவுது, தீ மாதிரி பரவுது. இன்னைக்கு என்ன தேவை? உங்களுக்கு நம்பிக்கை தேவை, பாரபட்சம் பார்க்காமல் இருக்கிற நியூட்ராலிட்டி தேவை. 2 தான் தேவை. ரைட் ஃபேக்ட் அந்த நியூட்ராலிட்டி. இந்த 2ம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் உலகத்தை வெல்வதற்கு உங்களை தவிர வேறு நபர்களே கிடையாது. ஆனால் ஒரு ஆள் பார்த்த பிறகு முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேள்வி. ஒரு ஃப்ளைட்டில் உண்மையாக நடந்த இன்சிடென்ட். ஃப்ளைட் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல வந்து 2 கையும் இல்லாத ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. பார்த்துட்டு உடனே அந்த ஹேர் ஹோஸ்டஸ் கூப்பிடுது. கூப்பிட்டு அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு இவர் அருகில் அமர்வதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு ஒரு வேறு சீட்டு தாங்க, நான் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்னு சொல்லுது. உடனே வந்து அந்த ஹேர் ஹோஸ்டஸ் சொல்கிறாங்க, இல்லைம்மா எங்களுக்கு வேறு எந்த சீட்டுமே கிடையாது, ஒரே ஒரு சீட்டு பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னால் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய தப்பு, நீங்கள் வந்து ஒரு சீட்டு அரேஞ்ச் பண்ணி தாங்க எக்கனாமிக் கிளாஸுக்கு பிஸ்னஸ்ன்னு சொல்லுது. உடனே ஏர் ஹோஸ்டஸ் சொல்கிறாங்க, நான் போய் கேப்டன் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து அந்த அம்மா சொல்லுது, ஏர் ஹோஸ்டஸ் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொன்னது மாதிரி கேப்டன் ஒத்துக்கிட்டாங்க, எக்கனாமி கிளாஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு பேசஞ்சரை மாற்ற சொல்லிட்டாங்க, அதனால் உங்கள் விருப்பம் நிறைவேறியது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, பக்கத்தில் இருந்த 2 கைமானவங்களை, ஐயா நீங்கள் எழுதுறீங்க, யுவர் டிக்கெட் ஹாஸ் பின் அப்கிரேட் டு பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கூப்பிடுது. ஏன்னா இந்த அம்மா ஒரு செப்பரேட் சீட்டு தானே கிடச்சிச்சு. உடனே இந்த அம்மா தனக்கு கிடைக்கும்னு நினச்சிருச்சு. அப்படியே அந்த அம்மா எதுவும் செய்ய முடியாமல் இருந்துச்சு. எழுந்தவருக்கு 2 கைகளும் கிடையாது. அதுக்கு ஏர் ஹோஸ்டஸ் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, நாட்டுக்காக உழைத்த ஒரு சிப்பாய் நம்முன் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அருகில் உள்ள உங்களுடைய பேசஞ்சர் என்ன சொன்னாரு, அருகில் உட்காருவதற்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொன்னார். நான் கேப்டன் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு சிப்பாய் இருந்தாருன்னா அவங்களுக்கு அப்கிரேட் பண்ணி பிஸ்னஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் தேங்க்யூ வெரி மச் சொல்லி பக்கத்தில் லேடிகிட்ட சொன்னாங்க. அந்த சிப்பாய் வந்து சொன்னது, முதல் முறையாக நான் ஃப்ளைட்டில் பயணம் செய்கிறேன், அப்படி பயணம் செய்து கடவுள் எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு அழுத காட்சியாக, உண்மையான சம்பவமாக ஒரு செய்திகளை படித்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் 2 கான்செப்டை நம்ம எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் எதிரில் பார்ப்பது எல்லாமே நிஜங்களும் கிடையாது. நீங்கள் எது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களோ ரைட்டு கிடையாது, எது தப்புன்னு நினைக்கிறீங்களோ தப்பு கிடையாது, எது நீங்கள் வேல்யூன்னு நினைக்கிறீங்களோ வேல்யூ கிடையாது, எது வேல்யூலெஸ் நினைக்கிறீங்களோ வேல்யூலெஸ் கிடையாது, எது இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறீங்களோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. உங்களுடைய அந்த எண்ணங்கள் தவறாக மாறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. 2வது,
அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்காக மட்டுமே வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிர்ஷ்டம் என்பது வரும், அது உங்களுக்காக மற்றவர்களுக்காக என்பது தெரியாது. மற்றவர்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு வரும், உங்களுக்கு வர அதிர்ஷ்டம் கூட மற்றவர்களுக்கு செல்லும். எனவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிஜமாக நீங்கள் நடந்து சென்றால் நிழல்கள் உங்கள் பின்னே நடந்தே வரும், திரும்பி பார்க்க தேவை கிடையாது. நிஜமாக நீங்கள் இருந்தால் உலகம் உன்னை பாராட்டி வரும். ஒரு அறிஞர் அழகாக சொன்னார், நண்பகல் பொழுதில் 12 மணி பொழுதில் நல்ல ஒரு சூரிய வெளிச்சத்தில் ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு தெருவில் நடந்தார். அருகில் வந்தவர், எதிரே வந்தவர் எல்லாரும் கேட்டாங்க, நீ என்ன பைத்தியமா, நல்ல இவ்வளவு ஒரு வெளிச்சமா இருக்கு, நல்ல ஒரு பெரிய காண்டா மாதிரி விளக்கை ஏற்றிக்கிட்டு ஏதோ தேடிட்டு போற மாதிரி போய் என்னத்தை தேடுறேன்னு சொன்னார். அவர் சொன்னார், நம்பிக்கை உள்ள மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த சூரிய ஒளி வெளிச்சத்திலும் நம்பிக்கையுள்ள மனிதர்களை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த மிகப்பெரிய ஒரு விளக்கை ஏற்றினாலும் அடையாளம் தெரியுமா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைய உலகம் தேடிக்கொண்டிருப்பது, இன்றைய டிஜிட்டல் உலகம் தேடிக்கொண்டிருப்பது நல்ல நம்பிக்கையான ஒரு யூடியூப் சேனலையும், நம்பிக்கை தரம் மிகுந்த ஒரு பத்திரிகையும், நம்பிக்கை தரம் மிகுந்த டிவி சேனலை தான் என்று சொல்லி அந்த இடத்திற்கு வருவதற்காக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையை முன்னேறி விடுவீர்கள் என்று கூறி இந்த தென்னிந்திய பத்திரிகை சங்கத்தில் இணைந்த அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு கை அடித்தால் ஓசை வராது, இருகை அடித்தால் ஓசை வரும். தனிமரம் தோப்பாகாது, பலமரங்கள் சேர்ந்தால் தோப்பாகும். எனவே ஹியூமன் ரிசோர்சஸ்ல இந்த டிஜிட்டல் மீடியாவில் 1+1 சொல்லி மேத்தமெட்டிக்ஸ்ல படிப்போம். ஆனால் டிஜிட்டல் மீடியாவில் மட்டும் 1+1 more than 2. ஏன்னா நீங்க உங்களுடைய சேனல்ல ஒரு சின்ன வீடியோ போட்டு ஏதோ ஒரு இடம் கொலாபரேட் பண்ணிட்டீங்கன்னா, அவனுடைய சப்ஸ்கிரைபர் 500, என்னுடைய சப்ஸ்கிரைபர் 500 சொன்னா கொலாபரேட் பண்ணி போட்டீங்கன்னா 1000க்கு மேல சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஏன்னா இந்த HR ரிலேஷன்ஸ், இந்த YouTube digital media relation 1+1 more than 2. That's why I welcome all of the friends to combine, join and rise as a one hand. Thank you very much.